நாங்கள் 12வது வினாவுக்கு செல்வோம். ஒரு வாழைப்பழம் 15 ரூபாய், ஒரு கொய்யாப்பழம் 35 ரூபாய். அதாவது குறித்த எண்ணிக்கையான, இது முற்றிலும் அரச பரீட்சை வினாக்களை தழுவி எதிர்பார்ப்பு வினாக்களாக தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாழைப்பழம் 15 ரூபாய், ஒரு கொய்யாப்பழம் 35 ரூபாய். குறித்த எண்ணிக்கையான வாழைப்பழம் கொய்யாப்பழத்தை வாங்குவதற்கு மாலா என்கின்ற பிள்ளை செலவழித்த தொகை 165 ரூபாய். மாலா வாங்கிய வாழைப்பழங்கள் எத்தனை என்பதுதான் கேள்வி. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், மிக இலகுவான முறை, இந்த 2 பழத்தின் கூட்டுத்தொகை எத்தனை இருக்கு என்று பாரு. 50, இதுக்குள்ள 50 3 தடவை இருக்கின்றது, மீதி 15 இருக்கின்றது. 15க்கு தோதானது வாழைப்பழம். அப்ப 4 கொய்யாப்பழம் வரும், 3 கொய்யாப்பழம் வரும். அந்த 3ஓடு ஒரு வாழைப்பழம் கூடினால் 4 வாழைப்பழம் வரும். அப்ப விடை 4. இது திறமைசாலிகளில் இருந்து அதி திறமைசாலியை தெரிவு செய்யும் பரீட்சை. இது புலமை பரிசில் பரீட்சை. மீள மீள நான் இது ஏன் நினைவூட்டுகின்றேன் என்றால், நான் மிக விரைவாக கற்பிக்கிறேன். நான் முதலே சொன்னேன், இதை ஒரு பிள்ளைக்கு மிக தெளிவாக படிப்பிக்கணுமா இருந்தால் 50 மணி நேரம் தேவை. 50 மணித்தியாலும் படிப்பித்தாத்தான் இந்த 50 கேள்விகளையும் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்று நான் 1.5 மணித்தியாலத்திலே 50 கேள்விகளையும் விளங்கப்படுத்துகிறேன் என்றால், அது திறமைசாலி புரிந்து கொள்ளும் இழட்டும் என்ற ஆர்வத்தில். நாங்கள் இப்ப 13வது கேள்விக்கு செல்வோம். 13வது கேள்வி, 29 நாட்களை கொண்ட ஒரு மாசி மாதத்தில். அப்ப 29 நாள் இருக்குது. அப்ப 1ஆம் தேதியிலே இருந்து 29 நாட்களை கொண்ட ஒரு மாதம் மாசி மாதம். லீப்பரிடம் 29 நாள் இருக்கிற லீப்பரிடம். நடுநாள் செவ்வாய்க்கிழமை ஆகியிருந்தால் நடுநாள், முதல் நாள், இறுதி நாள் என்ன கிழமைகள் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க 29ல நடு எதென்று பார்க்கணும். இது ஒற்றை எண். அப்ப நடுவில் ஒரு எண் வரும். 29 2ஆல் வகுத்தால் 1 4 4 1 மீதி. அப்ப 15ஆம் தேதி தான் நடுநாள். 14ஓடு 1 மீதியதான் 15ஆம் தேதி. அப்ப 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் முதல் நாளும் இறுதி நாளும் என்ன கிழமை என்று பார்க்க வேண்டும். அப்ப 14ல 7 7 கழித்து கொண்டு போகும். அப்படி போனாத்தான் நாங்கள் 1ஆம் தேதியை கண்டுபிடிக்கலாம். 15ல 7 போனா 8, 8ல 7 போனா 1. அப்ப 1 செவ்வாய்க்கிழமை. இனி 15ஓடு 7 கூட்டிக் கொண்டு வந்தா இறுதி நாளை கண்டுபிடிக்கலாம். 15ஓடு 7 கூட்டினா 22, 22ஓடு கூட்டினா 29. அப்ப முதலும் இறுதியும் செவ்வாய்க்கிழமைகள் என்பது விடையாக அமைகின்றது. நல்ல பிள்ளைகளே, நாங்கள் இனி அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, ஒரு சதுர வடிவை அதன் சமச்சீர சிக்கல் வழியே, உங்களுக்கு தெரியும் சதுரத்துக்கு அதாவது நிலைக்குத்துக்கோடு இருக்கின்றது, கிடைக்கோடு இருக்கின்றது. நான் கீறுகின்றது சிலவரை ஒழுங்கில்லாம இருக்கு. நீங்கள் ஒழுங்காக கருதினா சரி, ஓரளவு சரியாக இருந்தா சரி. சரி, இப்ப பாருங்க, இந்த வடிவத்துல ஒரு சதுர வடிவம், அதற்குரிய 4 சமச்சீரச்சுக்கள். இதுக்கு சதுரத்தை 4 சமச்சீரச்சு. நேர்கோடு இதில் பிரிக்கப்பட்டால் அங்குள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையால். அப்ப நாங்க இங்க பார்க்கணும், இதுல இதே போன்ற ஒற்றை முக்கோணிகள் எத்தனை இருக்கின்றால் 1 2 3 4 5 6 7 8 இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்ததா பார்க்கணும், 2 சேர்ந்த முக்கோணிகள். இப்படியான முக்கோணிகள் எத்தனை இருக்கின்றால் 1 2 3 4 இருக்கின்றது. இனி இந்த 4 சேர்ந்த முக்கோணி எத்தனை இருக்கின்றால் 1 இருக்குது. இந்த பக்கம் 2 இருக்குது. இப்படி பார்த்தாலும் 1 இருக்கு.
3 இருக்குது. இப்படி பார்த்தா ஒன்று இருக்கிறது, 4 இருக்கின்றது. அப்ப மொத்தம் 16 முக்கோணிகள் கிடைக்கும் உள்ளன. 16வது கேள்விக்கு போவோம். 1, 2, 3 ஆகிய எண்களை ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி மூவிலக்க எண்கள் 2 ஆக்கப்பட்டன. மூவிலக்க எண்கள் 2 ஆக்கப்படுகின்றது. அவ்வெண்களின் முதல் இலக்கத்தை 3ஆம் இலக்கத்தில் இருந்து கழித்தால், முதல் இலக்கத்தை 3ஆம் இலக்கத்தில் இருந்து கழித்தால், அதாவது வருகின்ற விடை கேட்கப்படுகிறது. முதல் இலக்கத்தை 3ஆம் இலக்கத்தில் இருந்து கழித்தால் வருவது கேட்கப்படுகின்றது. அப்ப 3ல 1 போனால் 2 வரும். அப்ப 213 வரும். நல்லா கவனிக்க வேண்டும். இப்ப 3ல 1 போனா 2 வரும். அப்ப 3ல 1 கழித்தால், அதாவது முதல் இலக்கத்தை 3ஆம் இலக்கத்தில் கழித்தால் நடு இலக்கம் கிடைக்கும். அப்ப இதுல இதை கழித்தால் நடு இலக்கம் கிடைக்கும் என்றால் அவ்விரு மூவிலக்கங்களும் நடு இலக்கம். இதுல இதை கழித்தால் 2 வரும். அப்ப இந்த இலக்கம் 123. 3ல 1 போனா 2 விடை. இனி இதே மாதிரி இதுல 3ல 2 போனால் 1 வரும். அதாவது 3ல 2 போனால் 1 வரும். அப்ப நடுவில் 1 வரும். அப்ப 2, 1, 3. இந்த 2 எண்களும் தான் ஆக்கக்கூடிய எண்கள். மூவிலக்க எண்கள் இறுதி இலக்கத்தில் இருந்து முதல் இலக்கத்தை 3ஆம் இலக்கத்தில் கழித்தால் நடு இலக்கம். அவ்விரு மூவிலக்கங்களையும் எழுதுக. 17வது கேள்விக்கு செல்வோம். ஒரு உண்டியல்ல சங்கரன் ரூபாய் 5 இடுகின்றார். 5 ரூபாய் நாணய குச்சியை இடுகின்றார். அவன் அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளில் இட்டதை பார்க்க 5 ரூபாய் கூடுதலாக எடுக்கின்றார். அடுத்த நாள் 10 ரூபாய், அடுத்த நாள் 15, அடுத்த நாள் 20, அடுத்த நாள் 25 இடுகின்றார். எத்தனையா நாளில் ரூபாய் 140 சேர்ந்திருக்கும் என்றது கேள்வி. இப்ப நீங்க இப்படிப்பட்ட கேள்விக்கு 5, 10, 15, 20, 25 எழுதி வைத்து கூட்டி விடகான புரிஞ்சலண்டா ஒரு கேள்விக்கு விடையளிக்க 5 நிமிடம் போயிடும். 40 கேள்வி 1 மணி நேரத்துக்கு அப்படி அளிக்கணும். அப்ப நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு சூக்ஷ்மமான வழியை கண்டுபிடிக்கணும். என்ன வழி என்றால், இத நாங்கள் முதல் நாள் இருக்கிறது ஒரு நாணய குச்சி என்றால் 2ஆம் நாள் 2 நாணய குச்சி. முதல் நாள் ஒரு 5 ரூபாய், அடுத்த நாள் 2 5 ரூபாய், 3ஆம் நாள் 3 5 ரூபாய். அப்படி நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 7ஆம் நாள்ல நல்லா கவனிங்கோ, 1 2 3 4 5 6 7ஆம் நாள்ல 28 நாணய குச்சிகள் வரும். 28 நாணய குச்சிகள் 5 ரூபாய் படி பார்ப்போமா இருந்தா 140 ரூபாய் வரும். பாருங்க, முதல் நாள் ஒரு நாணய குச்சி 5 ரூபாய், 2 நாள் 2 5 ரூபாய் கூட, 3ஆம் நாள் 15, 4ஆம் நாள் 20, 25, 30, 35. அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 228 ரூபாய் வருது. 28 நாணய குச்சி. அது 5ஆல் பெருக்குமோமா இருந்தால் 140 விடையாக வரும். இது 7வது முக்கோண எண். அதாவது இயற்கை எண்களை கூட்டுவதுதான் முக்கோண எண். அப்ப 7வது முக்கோண எண் 28. 28 நாணய குச்சியை 5ஆல் பெருக்கினால் 140 ரூபாய் கிடைக்கும். அப்ப விடை 7ஆம் நாள். 18வது கேள்விக்கு செல்வோம். நான்முகி. நான்முகிக்கு எப்படி? இப்படி ஒரு முக்கோணத்தை கறி போட்டு நடுவில் ஒரு புள்ளியை போட்டுட்டு அதை இணைத்து விட்டா நான்முகி வரும். இந்த நான்முகிக்கு 4 உச்சிகள் இருக்கின்றது. 4 உச்சிகளின் எண்ணிக்கை 2 மடங்கு எண்ணிக்கையான உச்சிகள் கொண்டது. அப்ப சதுரமுகி, இது கண்ணாடி சதுரமுகி என்று கருதுங்கோ. மற்ற பக்கம் தெரியுது. அப்ப இந்த கண்ணாடி சதுரமுகி, இந்த கனவுரு கருவன், அது கண்ணாடி கனவுரு என்று கருதி கொள்ளுங்கோ. சரி, இப்ப இந்த சதுரமுகிக்கும் கனவிலுக்கும் இருக்கிற 2 மடங்கான உச்சிகள் சரியா இருக்கு. இதுக்கு 8 உச்சி இருக்கும். பார்ப்போம், எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. இதுக்கும் 1 2 3 4 5 6
7 8. அப்ப நான்முகியின் உச்சிகளின் எண்ணிக்கையின் இருமடங்கு உச்சிகளை கொண்ட உரு எது என்று கேட்டால் சதுரமுகி நான்முகி என்பதை கருத்தில் கொள்ளுங்க. நாங்கள் இனி 19வது கேள்விக்கு போவோம். சதுரமுகி கனவுரு என்பதை கருத்தில் கொள்வோம். நான்முகியின் இருமடங்கு உச்சிகளை கொண்ட உரு சதுரமுகி கனவுரு. நாங்கள் இப்ப 19வது வினாவுக்கு போவோம். மாலை 3 மணிக்கு அப்ப 3 என்றா இப்படி இருக்கும். 1 2 3 6 9. 3 மணிக்கு கடிகாரத்தின் மணிமுள் காட்டுவது கிழக்கு திசையாக இருந்தார். இது கிழக்கு திசையாக இருக்கின்றது. அதே மணிமுள் 10 மணி 30 நிமிடத்துக்கு 10 11 10:30க்கு காட்டுகின்ற திசை யார்? அதாவது 10:30க்கு அது இங்க காட்டிக் கொண்டிருக்கும். இது என்ன திசை? 4 பிரதான திசைகளையும் பாருங்க. வடக்கு, வலஞ்சொலியாக கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில வடக்கை ஆதாரம் தெற்கை ஆதாரமா வைத்துத்தான் 30 திசைகளை நாங்க சொல்றோம். அப்ப வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில உள்ளது, வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில வட மேற்கு அல்லது வாயு மூலை, ஈசான மூலை, அக்னி மூலை, நிருதி மூலை, வாயு மூலை அல்லது வடமேற்கு என்பது விடை. 20வது கேள்விக்கு செல்வோம் பிள்ளைகள். இந்த பத்திரிகைத்தாள் நிறுவனம் ஓரளவு நேரத்தின் பின் வருவார்கள். அவர்கள் உங்களோட கதைக்கோணும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய சேவையை பாராட்டி நாங்கள் அவர்களுடைய உதவிய கேட்டு செவிமடைப்போம். இனி ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நாளைக்கு நான் தான் வகுப்பு நடத்துவேன். அதற்கு பின் தொடர்ச்சியாக ஏனைய ஆசிரியர்கள் கற்பிப்பார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க பிள்ளைகள். நான் உங்களை பார்த்துவிட்டு வருவதற்கு விரும்புகிறேன். ஏனென்றால் நான் தொடர்ச்சிய 20வது கேள்வி வரையில உங்களுக்கு என்னுடைய முகத்தை காட்டாமல் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற எதிர்பார்ப்போட நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப மாணவர்கள், நான் உங்களுக்கு 19 கேள்வி படிப்பித்துட்டேன். இன்னும் கிட்டத்தட்ட 31 கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு இந்த கேள்விகள்ல ஏதாவது கஷ்டமாக இருந்தால் நான் உங்களிடமிருந்து அதாவது பேச்சில கேட்க விரும்ப மாட்டேன். என்னடா எல்லாரும் குழப்பி விட்டடும். கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலே இருக்கிறீர்கள். அப்ப நான் ஒவ்வொரு தடவை விசாரித்துக் கொண்டிருக்கிறது சாத்தியமே இல்லை. 624 பேர் இருக்கிறீர்கள், இன்னும் வந்து கொண்டு இருப்பார்கள். அப்ப நான் உங்கள் எல்லார்ட்டையும் கதை கேட்க முடியாது. உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் உங்களோட கையை இப்படி காட்டுங்க. உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சு கொள்வது என்றால் இப்படி காட்டுங்க. மேல சக்சஸ். அப்படி புரிந்து கொள்றது பாக்குறத நான் கேட்கறதுக்காகத்தான் கேட்கிறேன். உங்களுக்கு இப்படி புரியவில்லை என்றால் நீங்கள் புலமை பரீட்சைக்கு சொல்லுங்க. உங்களோட கையை காட்டி உங்களோட தகுதியை தெரியப்படுத்துவோம். எல்லா பிள்ளைகளும் கையை காட்டுக்கோ தயவு செய்து. நான் பார்க்க வேண்டுமே. அநேகமான பிள்ளைக்கு விளங்கினா சரி, ஒரு சில பிள்ளைக்கு விளங்க இல்லைன்னா நான் அதுக்காக கவலைப்பட முடியாது. என்றால் இது விரைவான கற்பித்தால் கடைசி 3 மாதங்கிற எக்ஸாமுக்கு. அப்ப இந்த காலத்துல நான் பாப்பாக்கு பால் ஊட்டுமா போல கற்பிக்க முடியாது. அப்ப விரைவாகத்தான் கற்பிப்பேன். நீங்கள் கற்றீர்கள், உங்களுக்கு விளங்கி கொண்டால் இப்படி காட்டுங்கோ. இதுக்காக காட்ட வேண்டாம், உங்களை நினைத்து காட்டுங்கோ. விளங்கவில்லை என்றால் இப்படி காட்டுங்கோ. விளங்கவில்லை என்றால் நான் இதற்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. நான் மட்டும் அல்ல, ஏனைய ஆசிரியர்களும் இவ்வளவு வேகத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, பார்ப்போம். எல்லாரையும் பார்த்து விட்டு வாரேன். ஏன்னா எல்லா பிள்ளைகளையும் நானும் பார்க்க விரும்புறேன். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், நான் உங்களை பார்க்காம இருப்பது அழகில்லை. அதனால எல்லாரும் பார்க்கறேன், நல்லா அழகா இருக்கிறீங்க பிள்ளைகள். மற்றது இந்த வகுப்புல ஈடுபடுக்க கதைக்கிறதோ அல்ல வேற வேலையில ஈடுபடாது. இதுலயே முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக்கொண்டிருங்கோ. நான் 20ல இருந்து 50 வரையில புரிய வைக்கிறேன். இப்ப உங்களுக்கு விளங்கவில்லை என்றால்
நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க உங்களோட அம்மா அப்பாட உதவியை பெற்று தொடர்ந்து எங்கேயாவது பிரத்யேகமாக தனி ஆசிரியரை நிறுவி பரீட்சைக்கு தயாராக்கி கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்றேன், இது திறமைசாலிகள்ல அதி திறமைசாலியை தெரிவு செய்கின்ற பரீட்சை. கிட்டத்தட்ட 600 பிள்ளைகளுக்கு மேலே இருக்கிறீர்கள். அப்ப உங்களை இல்லாத முகத்தை பார்த்து கொண்டிருக்கவே ஒரு மனத்தியாலம் போகின்றது. வாழ்த்துக்கள். இப்படியான சேவையை சரியாக பயன்படுத்துறது உங்களோட திறமை. இந்த 10 நாள் கருத்தரங்குல நீங்க பங்கு பெற்றினால் நிச்சயமாக நான் சொல்றேன், உங்களுக்கு 30 புள்ளிகள், பெறக்கூடிய புள்ளிகளை விட 30 புள்ளிகள் அதிகம் பெறக்கூடியதாக இருக்கும். அநேகமான பிள்ளைகளை இப்படித்தான் காட்டுறார்கள், ஒரு சில பிள்ளைகள் இப்படி காட்டுறார்கள். அது அவர்களையும் பாராட்டவனும் காரணம் உண்மையிலேயே உணர்த்துறார்கள். ஆனா அவர்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் மட்டுமல்ல, யாராலும் ஒன்றும் செய்யலாம். இந்த குறுகிய நேரத்தில் அவைக்கு வழிகாட்ட எங்களால முடியாது. சரி பிள்ளைகள், வாழ்த்துக்கள். நான் இனி தொடர்ச்சியான வகுப்புக்கு வருகின்றேன். அதாவது உங்களுக்கு தொடர்ச்சியாக விளக்கம் அளிக்கின்ற பயிற்சிக்கு வருகின்றேன். நீங்க மிகுந்த கவனமாக கற்கின்றீர்கள். உங்களோட ஆர்வத்தை மிகவும் பாராட்ட வேண்டியுள்ளது. நீங்க தொடர்ந்து இதே முயற்சியோட பரீட்சை தயாராகும். அடுத்த பரீட்சை மண்டபத்தை பற்றியும் நான் சொல்ல உங்களோட கதைக்க இருக்குது. அதான் பரீட்சைக்கு போங்கோ. இது உங்களோட வாழ்க்கையில நீங்க முதல் போற அரச பரீட்சை, உங்களோட திறமையை காட்டுற பரீட்சை. பரீட்சைக்கு ஒன்றுமே நீங்க பயப்பட மாட்டீர்கள். நாங்க சொல்லாவிட்டாலும் நாங்க சொல்லித்தான் உங்களை பயப்படுத்தணும் மொழியே நீங்க ஒன்றுக்கும் பயப்படவே மாட்டீர்கள். அப்ப நீங்க பரீட்சையில நிறைந்த புள்ளி எடுக்கணும் என்றால் அந்த பரீட்சை மண்டபத்திலே இருக்கிற அவ்வளவு நேரத்தையும் மிகுந்த பயனுள்ளதாக கழியும். ஒரு நிமிடத்தை தானும் வீண் விரியம் செய்யாதீர்கள். கேள்விகளை அவதானமா வாசிங்கோ, நிதானமா வாசிங்கோ, வாசித்து விளங்கி விடையளியுங்கோ. இனி 20வது கேள்விக்கு வருகின்றேன். ஒரு மைதானத்துல ஒரு இடத்தில் இருந்து வடக்கு திசையில் சென்றால் ஏ அடையலாம். ஏ எனும் விளையாட்டு வீரர் நிற்கும் இடத்தை அடையலாம். அல்லது அவ்விடத்திலிருந்து கிழக்கு திசையில் சென்றால் பி எனும் விளையாட்டு வீரர் நிற்கும் இடத்தை அடையலாம். பி எனும் விளையாட்டு வீரன் ஏ எனும் விளையாட்டு வீரன் நிற்கும் இடத்தை அடைவதற்கு செல்ல வேண்டிய திசை யார்? எந்த திசை? இதான் இப்ப வடுத்தினாங்களே, வடக்கும், இது வடக்கு, இது மேற்கு. அப்ப இது வடமேற்கு திசை, வட மேற்கு திசை, அதாவது வாயு மூலை. அப்ப அடுத்த 21வது கேள்விக்கு செல்வோம். 21வது கேள்வி, ஒரு மைதானத்தில் ஒரு மைதானம் இருக்கின்றது. அதில் ஒரு பக்கம் 8 பேராக சதுரமாக 32 பேர் இருக்கிறார்கள். அப்ப 8 பேராக சதுரமாக 32 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல அமலன் இருக்கிறான். அமலன், அவர்கள் எல்லோரும் அமலனில் இருந்து 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டு வரார்கள். அந்த சதுர வடிவை 2 தடவை சுற்றி எண்ணுகிறார்கள். முதல் சுற்றில் 1 என கூறிய அமலன் 2ஆம் சுற்றில் கூறும் இலக்கஞ்சான். இது பரீட்சை மண்டபத்தில் பரீட்சையில வந்த கேள்வி. அத கொஞ்சம் மாற்றுறது, அவ்வளவுதான் ஒழிய வேற மாற்றங்கள் இல்லை. ஆனா இப்படித்தானே கடந்த கால பரீட்சையோடு ஒப்பிட்டு பார்த்தா, இந்த அதாவது 2019ஆம் ஆண்டு அரச பரீட்சையோட வினாத்தாள் ஒன்று ஒப்பிட்டு நான் இதுல முழுக்கம் வினாத்தாள் ஒன்றில தான் முழுமுயற்சி செய்கிறேன். ஏனென்றால் அதுதான் பிள்ளைகளுக்கு ஓரளவு கடினமாக இருக்கின்றது. ஆனால் அதை நான் பயிற்றுவிக்கிறது பலனுடையதாக இருக்கும். 2019ஆம் ஆண்டு அரச பரீட்சைத்தாளை நாங்கள் பார்த்தது 2020 பார்த்தால் 2019 வந்த வினாக்கள்ல 20 வந்த வினாக்கள் கிட்டத்தட்ட 60% அப்படியே மாறி கேட்கப்படுகின்றது. ஆனபடியால் நாங்கள் கடந்த கால அரச பரீட்சை தாள்களை கொண்டுதான் இந்த தாள்களையும் தயாரிக்கின்றோம். நீங்களும் பல மாதிரி பரீட்சைகள் செய்வதோடு கடந்த கால அரச பரீட்சை தாள்கள் செய்வது மிக சிறப்பானது என்பது என்னுடைய நீண்ட கால அனுபவம். சரி, இப்ப கேள்வி வருவோம். 8 பேர் படி 8, 8, 16, 32 பேர் இருக்கணும் இந்த சுற்று வர.
முதலாவதாக அமலன் ஒன்று என முதல்ல கூறினால் அடுத்த சுற்றில என்ன என்ன இலக்கம் கூறுவான் என்பது கேள்வி. அப்ப நாங்க நல்லா கவனிக்கணும். இது 21வது கேள்வி. இந்த கேள்வியில கவனிக்கணும் எத்தனை பேர் இதுல பங்கு பெற்றுகிறார்கள். 21 பேர் பங்கு பெற்றுகிறார்கள். சாரி, 32 பேர் பங்கு பெற்றுகிறார்கள். அப்ப முதல் ஒன்று என்று கூறியது அமலன், இனி ஒன்று என்று கூறப்படுறது 4வது ஆள். ஏன் 1 2 3 பிறகு திரும்ப 1 2 3 கூடுறது 4வது ஆள். அப்ப நாங்கள் இந்த 1 4 என்ற இலக்கத்துல போய்கொண்டிருந்தாலே 33 34வது ஆள் தான் திரும்ப ஒன்று சொல்வார். அப்ப 33வது ஆள் 32 பேருக்கு அடுத்ததான் திரும்ப அமலன். இல்ல 32 பேர் இருந்தால் இந்த கடைசியால் 32 திரும்ப 33வது ஆள் தான் திரும்ப அமலன். அப்ப 34வது ஆள் ஒன்று சொல்லுமா இருந்தால் 33வது ஆள் 3 என்ற இலக்கத்தை சொல்வார். நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை 3ஆல வகுக்க வேண்டும். 3ஆல வகுத்தால் 10 தடவைகளும் தண்டு மீதி வருகிறது. அப்ப 32வது ஆள் தண்டு என்றதை சொல்வார். அப்ப 33வதாக இருக்கிறவர் 3 என்பதைத்தான் சொல்வார். அவன் திரும்ப கூறுறது 3 என்ற இலக்கம். இல்ல 3 பேர் என்ற முறையில மாறுங்க, 3 இலக்கம் என்ற முறையில நாங்க இதுல எத்தனை 3க்கள் இருக்குன்னு பார்த்தால் 10 3க்கள். அப்ப எங்களுக்கு தெரியுது நிச்சயமாக 30வது இலக்கத்தால் திரும்ப ஒன்று சொல்வேன். 30வது இலக்கத்தால் 3 சொல்வார். 3 6 10 3 இலக்கங்கள் தானே அப்படி வருகின்றது. 30வது இலக்கம் 3 சொல்வார். 1 3 6 3 மடங்குகள் 3 சொல்வார். அப்ப 31வது ஆள் 1 சொல்வார். 32வது ஆள் 2 சொல்வார். 33வது ஆள் திரும்ப 3 சொல்வார். ஏன் 32 அடுத்த 33வது ஆள். அப்ப அமலன் திரும்ப கூடுறது 3. அப்ப திரும்ப அடுத்த சுற்றாக இருந்தால் அதை நாங்க இன்னும் 32 கூட்டி கண்டுபிடிக்கலாம். இதுல ஒருவித கஷ்டம் இல்லை. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி 22வது கேள்வி. 22வது கேள்வி ஒரு மாதத்தின் 10ஆம் திகதியில் இருந்து 20ஆம் திகதி வரை உள்ள எல்லா திகதிகளின் கூட்டுத்தொகையால். அப்ப நாங்கள் இதுக்கு 10 11 20 வரைக்கும் எழுதி கூட்டிக் கொண்டிருந்தால் நேரம் கடகடன்னு போகும். ஒரு கேள்விக்கு விடையளிக்கவே 10 நிமிடம் போயிடும். 40 கேள்விக்கு 60 நிமிடத்துக்கு விடையளிக்கணும். அது மட்டுமல்ல திருப்பி பார்க்க வேண்டும். ஆனபடியா இது எங்களுக்கு நேரம் போதாது. அப்ப நாங்க இதுக்கு ஏதாவது குறுக்கு வழியை, அதாவது குறுக்கு வழி என்று சொல்றேன், இதுக்கு ஒரு கணித ரீதியான முறையை கண்டுபிடிக்கணும். அப்ப 10ஐயும் 20ஐயும் கூட்டினால் 30. கவனிக்கோ பிள்ளைகள், நாங்கள் இப்ப 22வது வினாவில இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். 22வது வினாவை நான் கற்பித்து உங்களுக்கு தெளிவு பெற வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்ப கவனிக்கோ, 22வது கேள்வி ஒரு மாதத்தின் 10ஆம் திகதியில் இருந்து 20ஆம் திகதி வரையிலான திகதிகளின் கூட்டுத்தொகையால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிய கணிப்பு முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப சொல்லித்தரைக்கே நேரம் கூட இருக்கும். ஆனா இங்க இதுக்கு விடகான இலகுவாக முடியும். அப்ப 10ல இருந்து 11 12 13, அதாவது இதுல நாங்கள் பார்க்கணும் 10க்கும் 20க்கும் உள்ள எத்தனை இலக்கம் இருக்கிறது, எண்கள் எத்தனை எண்கள் இருக்கிறது, இலக்கம் அல்ல, இலக்க எண்கள். அது எத்தனை இலக்கங்கள் இருக்கின்றால் நாங்க 10ல இருந்து பார்த்தால் 10ல இருந்து 20ல இருந்து 10 கழித்தா 10, 10ஐயும் சேர்த்தா 11 எண்கள் இருக்கின்றது. 11 எண்கள்ல 5 சோடி எண்களை இப்படி 30ஆக எடுக்கலாம். நடு இலக்கம் 15 என்பது தனித்து வரும். பாருங்க, இதுல 14, இது 15, இது 16, இது 17, இது 18, இது 19. இப்ப
இந்த 11ல 5 சோடியும் ஒரு இலக்கம் வருது. இந்த 5 சோடியும் இது ரெண்டையும் கூற்று எண்ணாக வரும். 5 சோடியும். அப்ப 5 சோடி 30 வரும். அப்ப 30 5ஆல் பெருக்கினா 35 15 35 150. அப்ப 150ஓடு இந்த 15 கூட்டினால் 165. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிந்தால் நல்ல. அதாவது எண்களை கூட்டுவதற்கு அதை நாங்கள் தண்டால வகுத்து முதல் இலக்கத்தையும் இறுதி இலக்கத்தையும் கூட்டுறது. இப்ப வேறு ஒன்று சொல்லி காட்டுறோம் பாருங்க. முதலாம் திகதியிலிருந்து 30ஆம் திகதி வரை உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகை யாதென்றால் நாங்கள் 30 2ஆல வகுத்தால் 15. அது ஒன்று உட்படத்தான் 15. அப்ப இதுல 15 சோடி 31 வரும். இலகுவா முடித்து 1ல இருந்து 30 வரையில் என்றால் இந்த பக்கம் 15 வரும், இங்க இருந்து 16ல இருந்து 30 வரும். அப்ப எல்லாம் 31 தான் வரும். அப்ப 32 15ஆல பெருக்கினால் இலகுவா 10ஆல பெருக்கினா 310 310 அரைவாசிய போட்டு கூட்டுறதா. 310 அரைவாசி 155. அதுல என்ன கூட்டினா 365. பாருங்க இவ்வளவு இலகுவா வருது. இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கப்படும். ஏனென்றால் புலமைப்பரிசில் பரீட்சை என்பது திறமைசாலிகளுக்கான கேள்வி. சரி, நாங்கள் அடுத்த 23வது கேள்விக்கு பார்ப்போம். 1ல இருந்து 35 வரையிலான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையாது. இது அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப நாங்க பார்க்கணும் 1 முதல் இறுதி 35 இருக்கு. அப்ப முதலும் கடைசியும் ஒற்றை எண்ணா இருக்கிறது. முதல் ஒற்றை எண்ணை விட்டுட்டு அல்லது இறுதி ஒற்றை எண்ணை விட்டுட்டு 1ல இருந்து 34க்குள்ள எத்தனை ஒற்றை எண் கட்டை எண்ணு பார்த்தா 2ஆல் விட்டா 17 இருக்கும். 17 17 34. அப்ப 17 என்றால் இந்த ஒன்றை விட்டபடியா இதிலே ஒரு எண், இதே மாதிரி இன்னும் 17 36க்கள் இருக்கும். அதாவது இதுல எத்தனை சோடி இருக்கின்றது? 17 என்றால் நல்லா கவனிங்கோ. 1ல இருந்து 35 வரையில 18 எண்கள் இருக்கின்றது. 18 எண்ணிலே எவ்வளவு சோடி இருக்கின்றது? 9 இருக்கின்றது. ஒரு எண்ணம் ஒரு கூட்டல் எவ்வளவு? 36. 36 9ஆல பெருக்கினால் எங்களுக்கு விடை இலகுவாக கிடைக்கும். 36 10ஆல பெருக்கினா 360. 360ல 9 36 கழிக்கணும். 36 கழித்தால் 324 விடையாக வரும். அன்பு செல்வங்களே, உங்களுக்கு கேள்விகள் நன்றாக புரிந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கின்றேன். நான் உங்களுக்கு கூடியளவு மாணவர்களுக்கு இது புரியணும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா சிலருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனபடியால் உங்களோட முயற்சி தான் நீங்க புரிந்து கொள்வதற்கு துணை செய்யும். தயவு செய்து கொஞ்சம் அவதானிங்கோ. அதாவது இங்க சொல்லப்படுது 1ல இருந்து 35 வரையிலான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையாது. 1 3 5 7 9 11 13 15. நல்லா கவனிங்கோ. 15 அடுத்தது 17. இனி அடுத்த பக்கம் போனோம் என்றால் 19 21 23 25 27 29 31 33. இதுல நாங்க சோடி சேர்ப்போமா இருந்தால் எங்களுக்கு 9 சோடிகள் வரும். இது மாதிரி 36 என்கிற எண்கள் 9 வரும். 9 சோடிகள் வரும். 9 சோடியும் 36ஆக இருக்கும். எல்லாத்தையும் கூடி பாருங்க, 36 வருது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுவும் இது 36. அப்ப 36 தர 9. சாரி, 36 தர 9. அப்ப என்ன செய்யறது? 10ஆல இருக்கு. நாம 360. 360ல 36 கழிக்கணும். 30 கழிச்சா 330. அதுல 6 கழிச்சா 324. விடை 324 என்பது தெளிவாகின்றது. நாங்க இனி அடுத்த கேள்விக்கு போவோம். 24வது கேள்வி. இது கொரோனா காலத்துல நான் மிகுந்த ஃப்ரீயா இருந்த நேரத்துல தயாரிக்கப்பட்ட இந்த அனுபவத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட கேள்விகள். நிச்சயமாக
நீங்க பரீட்சை முடிந்த பிறகு பாருங்க. நான் அடுத்து இதே தொடராக எதிர்பார்ப்பு வினாக்கள் தயாரிக்கின்ற போது இந்த பரீட்சையில இந்த கேள்விகளின் இதே மாதிரி கேள்வி வரும் என்று முட்டாள்தனமா யாராவது சிந்திப்பீர்களா இருந்தா உங்களோட படுமுட்டாள ஒரு தரம் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த கேள்வியை பாடமாக்கி கொண்டே கவர்மெண்ட் எக்ஸாம்ல வாசிக்கிட்டா அப்படி என்ன பைத்தியக்காரனா வருமா? இல்ல, இதே தழுவலாக வரும். இந்த கேள்வி செய்ய முடிந்தால் இந்த பிள்ளை அங்க வர கேள்வியை வாசித்து விளங்கி செய்யும் என்றாதான் கருத்து. அதை விட்டுட்டு இப்படியே அங்க அரச பரீட்சையில வரும் என்று யாராவது கருதினீர்களா இருந்தால் அதை விட முட்டாள்தனமான செயல் ஒன்றும் இல்லை. நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும். அப்ப இதே எதிர்பார்ப்பு வினா என்றால் அப்படியே அந்த கேள்வி வரும் நினைப்பீர்களா இருந்தால் எங்களை சட்டத்துக்கு முன்னும் கொண்டே நிறுத்தி போடுவார்கள். 12 நோக்கி இந்த கேள்வி தெரியுமா? அப்ப நாங்கள் எதிர்பார்ப்பு வினா என்னத்தை கொண்டு தயாரிக்கிறது? கடந்த கால பரீட்சைகளை பார்த்து இப்படி வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப நாங்க தார கேள்வி அப்படியே வராது, அதை போன்று வரும். இதை செய்து பழகினால் அதை கண்டிப்பாக நீங்க செய்து வெற்றி அடையலாம் என்றதான் கருத்து.